மண்ணுலகத்தின் இப்பிறவி மாசர எண்ணிய பொருளலாம் எளிதில் முற்றுறக் கண்டதலுடையதோர் கழிற்று மாமுகம் பண்ண அவன் மலரடி பணிந்து போற்றுவாம். நன்றுடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு ஒன்று உடையானை உமை உருவாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிருமே. வேதியா வேத கீதா விண்ணவர் எண்ணா என்றென்று ஓதியே மலர்கள் தூவி ஒருங்கினின் கடல்கள் காண பாதியோர் பெண்ணை வைத்தாய் படர் சடை மதியம் சூடும் ஆதியே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகம் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிரப்பணிப்பானை இன்னதன்மை என்று அறிய உண்ணாயம்மானை வெளிவந்த விரானை அன்னம் வைகும் வயற்பழனத்து அணியாரூரானை மறக்கலும் மாமி சிற்றம்பலம் உலகலாம் நந்துவதற்கரியவன் நிலவுலாவின் நிர்மலிவேணியன் அறிவிச்சோழியன் அம்பலத்தாடுமான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. இது திவ்யமான சேத்திரத்தின் கண்ணே திருக்கோயில் கொண்டு எழுந்தருளி நமக்கு நல்வாழ்க்கை இருந்தருளும் ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்பாள் சமேத மருந்தீஸ்வர பெருமானுடைய பொன்னனைய திருவடிகளை அடியேன் முன்னதே போற்றி துதி செய்து கொண்டு இந்த திருச்சந்நிதியின் கண்ணே திருவிற்று எழுந்தருளி நமக்கு ஞான அனுகிரகம் செய்தருளும் ஸ்ரீ சக்கரை அம்மா திருவடிகளையும் அடியேன் வணங்கிக் கொண்டு இந்த சிவபுராணம் கேட்டல் என்ற ஞான வேள்வியை புரிவதற்காக இங்கே குழுமி இருக்கக்கூடிய சைவ பெரியோர்கள் தாய்மார்கள் அத்துணை பேருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கந்தபுராணம் என்கின்ற இந்த மேலான ஒரு புராண சிந்தனையை மேற்கொண்டு வருகிறோம். இதிலே காப்பு பகுதி, கடவுள் வாழ்த்து பகுதி இவற்றை நிறைவு செய்துவிட்டு அவையடக்க பகுதியை நாம் கடந்த சிந்தனையிலே ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட அதில் 6 செய்யுளை முடித்துவிட்டு 7வது செய்யுளையும் கிட்டத்தட்ட முடித்துவிட்டு நாம் எஞ்சிய பகுதி இந்த நிகழ்வில் சிந்திப்போம். இந்த நூல் ஒரு அரிய பெரிய நூல். இந்த நூலை சிந்திப்பதற்கு நமக்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமான் திருவுருள் செய்திருக்கிறார். அவருடைய திருவருள் தொடர்ந்து நமக்கு உறுதுணையாக இருந்து இந்த நூலை நிறைவு செய்ய வேண்டும். அதற்கு இந்த பெருமானுடைய திருவருள் தான் துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி எனது இந்த உரையினை துவங்குகிறேன். கடந்த சிந்தனையிலே நாம் சிந்திக்க தொடங்கியது அவையடக்க பகுதி. ஒரு நூலை, இது தமிழ் மரபிலே இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு முறை. ஒரு நூலை அரங்கேற்றம் செய்யக்கூடிய தமிழ் புலவர், அந்த தமிழ் ஆசிரியர் அதனை தமிழிலே வல்ல கற்றறிந்த நூல்களை எல்லாம் கற்றறிந்த சான்றோர்கள் இருக்கக்கூடிய சபையிலே அதனை அரங்கேற்றம் செய்யும் பொழுது அந்த அவைக்கு தன்னை அடக்கி அவர்கள் முன்னிலையிலே தன்னை மிகுந்த தாழ்மையோடு பணிந்து அவர்களிடம் நான் எதற்காக இந்த நூலை செய்கின்றேன், நான் இந்த நூலை செய்வதற்கு உரிய தகுதி உடையேன் அல்லேன் என்று தம்மை தாழ்மையாக கருதி கொண்டு பாடக்கூடிய பகுதி தான் இந்த அவையடக்க பகுதி. இந்த நூலை இந்த பகுதி பெரும்பாலான தமிழ் இலக்கிய பகுதிகளில் நீங்க பார்க்கலாம். அந்த முறையிலே நம்முடைய ஆசிரியர் கச்சியப்ப சிவாச்சாரியார் அவையடக்கம் என்கின்ற இந்த பகுதியை பாடி முடித்திருக்கிறார். அதில் 20 செய்யுள் பாடியிருக்கார். ரொம்ப அருமையான செய்யுள். அதில் நம்ம 6 செய்யுளை சிந்தனை செய்தோம் கடந்த வகுப்பிலே. 7வது செய்யுளை நம்ம 7வது செய்யுள் ஆரம்பித்து விட்டோம். அதனை மீளவும் ஒரு முறை சொல்லிவிடுவோம். குறைவல மாமதி கொழினும் மன்னதால் உருவயன் நோக்கியே உலகம் போற்றல் போல் சிறியவன் வெளிச்சுரை சிறப்பின்றாயினும் மறுமுகன் கதை இது என்று அறிஞர் கொள்வரே. ரொம்ப தாழ்மைப்படுத்தி இவர் பேசிக் கொள்கிறார். நான் பாடக்கூடிய இந்த நூலில் எத்தனையோ குறைகள் இருந்தாலும் அதை அறிஞர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அது எப்படி அப்படின்னா,
சந்திரனிடம் நிறைய குறைகள் இருக்கு. அது களங்கம், சந்திரனை களங்கமுடையது என்று எல்லோருக்கும் தெரியும். நம்முடைய மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், நம்முடைய நூல்களும் சொல்லுகிறது, சந்திரனிடம் குறை உள்ளது, களங்கம் உள்ளது என்று சொல்லி. இருந்த போதிலும் அந்த சந்திரனை எல்லோரும் வழிபடுகிறார்கள். ஏன் என்று சொன்னால், சந்திரனிடமிருந்து வரக்கூடிய நன்மையை கருதி, அதனுடைய பயனை கருதி. ஏனென்று சொன்னால், சந்திரனிடமிருந்து தான் அமிர்தம் வருவதாக நம்முடைய நூல்கள் சொல்லுகிறது. அந்த அமிர்தம் நம்முடைய நோய்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஆற்றல் உடையது, நம்முடைய வாழ்நாளை நீட்டிக்க செய்யக்கூடிய ஆற்றல் உடையது. அதனாலதான் பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பான வழிபாடுகளை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் செய்து வைத்தார்கள். இன்னைக்கு கூட பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான ஒரு தினம், ஒரு நாள். இது போன்ற பௌர்ணமி நாட்கள்ல தான் நம்ம மருந்தீஸ்வரர் கோயிலெல்லாம் அன்றைக்கு தான் நம்முடைய தியாகராஜ சுவாமி உலா வருகிறார். அதுக்கு ரொம்ப அடிப்படையா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இரவு பொழுதுல தான் அது நடக்கிறது. அப்படி அந்த காலத்துல விளக்கு வெளிச்சம் ரொம்ப கிடையாது. பௌர்ணமியாக இருந்தால் அந்த காரியத்தை செய்வது ரொம்ப எளிமையா இருக்கும். அதான் ஒரு நல்ல அணுகுமுறை. அது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பௌர்ணமி நில ஒளி நம் மீது படும் பொழுது நமக்கு பல நோய்கள் தீர்வதாக நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால், இந்த சந்திரனிடமிருந்து அமிர்த தாரைகள் வீசிக்கொண்டிருக்கின்றன. அது நம் மீது படப்பட என்ன ஆகிறது அப்படின்னு சொன்னா, நமக்கு நோய்கள் நீங்கும், நம்முடைய மனம் தெளிவு வரும். மனது காரகன் என்று சொல்லி சந்திரனை சொல்வார்கள் ஜோதிஷத்துல. சந்திரன் சரியான நிலையில இல்லைன்னா என்ன ஆயிரும், மனம் பேதலித்து விடும்னு கூட சொல்லுவாங்க. அந்த சந்திரன் அவ்வளவு ஆற்றல் உடையவன், மனதோடு தொடர்புடையவன். ஆங்கிலத்துல கூட பாத்தீங்கன்னா, சந்திரனுடைய சுற்றுப்பாதை லூனார் பாதைன்னு சொல்றாங்க இல்லையா, அதையும் மனிதனுடைய மனத்தையும் சம்பந்தப்படுத்திதான் யாராவது ஒரு மனம் பேதலித்தவராக இருந்தால் அவரை லூனாட்டிக்னு சொல்றாங்க. இது ஆங்கிலேயர்கள் கூட புரிஞ்சுதான் வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் அந்த சொல்லெல்லாம் அப்படி தொடர்புடையதாக இருக்கிறது. ஆக இவ்வளவு ஒரு பெரிய நன்மையை சந்திரன் நமக்கு செய்து கொண்டிருக்கின்றான். அந்த பயன் கருதி சந்திரனிடம் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் காணாமல் இந்த நம்முடைய இந்த உலகம், நல்லோர்கள், சார்ந்தோர்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள், அந்த சந்திரனை மதித்து வணங்குகின்றார்கள். அதுபோல என்னுடைய நூலில் குறைகள் இருந்தாலும் சிறியவன் வெளிற்றுரை, தன்னுடைய உரையை வெளிற்றுரைன்னு நிறைய இடங்கள் ஆசிரியர் சொல்கிறார். வெளிற்றுரை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சொல்லக்கூடிய அந்த பாங்கு எப்படி இருக்கிறதுனா வெறுமை தோற்றுவிக்கக்கூடிய விதமாக இருக்கு. வெறுமைனா போரிங்னு சொல்றோம் இல்லையா ஆங்கிலத்துல. என்னுடைய உரை வெளிச்சுரையாக உள்ளது அப்படின்னா அதுல பொருளே இருந்தா கூட என்ன செய்யும், வெறுமை தோன்றும். அவ்வளவுதான் என்னுடைய திறமை. ஆகையினால் என்னுடைய உரை வெளிச்சுரையாக இருந்தாலும் அருமுகன் கதை இது சர்வலோகங்களுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கதை, முருகப்பெருமானுடைய புராணம் என்கின்ற காரணத்தினால் அறிஞர் கொள்வரே, நூல்களை கற்று உணர்ந்த அறிஞர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு உதாரணமாக சந்திரனை சுட்டி காண்பித்து இந்த செய்யுளை பாடியிருக்கிறார். அதன் பின்னர் அடுத்த செய்யுளுக்கு நாம் செல்வோம். நாதனாரருள்வரு நந்தி தந்திட கோதிலாதுணர் சனற்குமரன் கூறிட வாதராயண முனி வகுப்ப ஓர்ந்து உணர் சூதன் ஓதியது மூவாறு தொல்கதை. மூவாறு தொல்கதை, மூவாறுனா 18ன்னு அர்த்தம். இந்த 18 புராணங்கள், தொல்கதை என்பது புராணம் என்கின்ற சமஸ்கிருதம் வார்த்தைக்கு நேரே சொல்லப்பட்ட தமிழ் வார்த்தை. தொல்கதை, பழமையான கதை. இந்த மூவாறு தொல்கதை எப்படி வந்ததுன்னு இங்க சொல்லியிருக்கிறார் ஆசிரியர்.
இந்த தொல்கதை எப்படி நமக்கு கிடைத்தது? நாதனார் அருள்பெரு நந்தி தந்திட, நாதனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அருளை நேரே பெற்ற நந்தியம்பெருமான் தந்திட, அவர்தான் இந்த 3000 தொல்கதையை தருகிறார். யாருக்கு தருகிறார்? கோதிலாது உணர் சனற்குமரன், சனற்குமார மகரிஷின்னு ஒருவர் இருக்கிறார். சனக மகரிஷிகள் அப்படின்னு 4 பேரை சொல்லுவாங்க. நீங்க நம்ம கோயில்ல தட்சிணாமூர்த்தியினுடைய சன்னதிக்கு போனீங்கன்னா அவருக்கு கீழே எப்பொழுதும் ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர்ல ஒருவர் தான் சனற்குமாரர், பிரம்மாவினுடைய புதல்வர். இந்த 4 பேரை எல்லா நூல்களையும் நன்கு கற்று தேறி அதில் இருக்கக்கூடிய உட்பொருளை எல்லாம் சிந்தனை பண்ணிட்டு அவங்களுக்கு மலைப்பு தோன்றியதான், அதாவது அதனுடைய பொருள் விளங்காம அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நேரே கைலாய மலைக்கு போய், சுவாமி நாங்கள் எல்லா விதமான சகல கலைகளையும் கற்றுவிட்டோம், வேதங்களை உணர்ந்து விட்டோம், வேதாந்தங்களை எல்லாம் கற்றாச்சு, ஆகமங்களையும் எல்லாம் படிச்சிட்டோம், அதனுடைய வேதத்தினுடைய அங்கங்களை எல்லாம் படித்து விட்டோம், ஆனால் எங்களுக்கு பொருள் சரியாக விளங்கவில்லை, நாங்கள் மலைத்து நிற்கிறோம்னு போய் கேட்ட உடனே சுவாமி என்ன செய்தார்னா, தெற்கு திசையை நோக்கி அமர்ந்து ஒரு 16 வயதுடைய இளைஞராக, ஒரு யோகத்திலே அமர்ந்த இளைஞராக ஒரு தோற்றம் கொண்டு அவர்களுக்கு உபதேசம் செய்தார். அது என்ன உபதேசம் அப்படின்னா, மௌன உபதேசம். அந்த அந்த உபதேசத்தை பெற்ற 4 ரிஷிகள்ல ஒருவர் தான் சனத்குமார மகர்ஷி. இப்போ அந்த இதுக்கு போகலாமா? இந்த செய்யுளை முடிச்சுட்டு நம்ம நிறுத்திக்கிடுவோம். அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சனத்குமார மகர்ஷி நந்தியம்பெருமானிடமிருந்து இந்த 3000 தொல்கதையை முதல்ல அவர்தான் இந்த 3000 தொல்கதைகளை கேட்டறிந்தார். யாரு? சனத்குமார மகர்ஷி. சனத்குமார மகரிஷி அதன் பின்னர் இந்த 3000 தொல்கதையும் யாருக்கு சொன்னார் அப்படின்னா, வாதராயண முனி என அழைக்கப்படக்கூடிய வியாச மகரிஷிக்கு சொன்னார். அவருக்கு போய் சொன்னதுக்கு அப்புறம் அவர் இந்த புராணங்களை வகுத்தார். வகுத்து அவருடைய மாணவருக்கு சொன்னார். அவர் தான் யாருன்னா சூத மகரிஷி. ஓர்ந்துணர் சூதன் ஓதியது 3000 தொல்கதை. அந்த சூத மகரிஷி தான் என்ன செய்தார்னா, மனிதர்களுக்கெல்லாம் இந்த நூலை எடுத்து சொன்னார். ஆக எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? நந்தியம்பெருமான், அவரிடமிருந்து சனத்குமார மகரிஷி, அவரிடமிருந்து வியாச மகரிஷி, வியாச மகரிஷியிடமிருந்து சூத மகரிஷி, சூத மகரிஷியின் மூலமாகத்தான் இந்த 3000 தொல்கதை எல்லா இடத்திலும் பரவியது என்று சொல்லி இந்த 18 புராணங்களுடைய மூலம் எப்படி அப்படின்னு சொல்றார். இப்ப நந்திக்கு இப்ப யார் இந்த 3000 தொல்கதையை சொல்லியிருப்பார்? அதை இங்கே சொல்லல. ஆனா அதை எப்படி சொல்லியிருக்கார்? நாதனார் அருள்பெரு நந்தி அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார். சிவபெருமானுடைய அருளை முழுமையாக பெற்ற நந்தியம்பெருமான் அவர் தந்திட அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல சூசகமா என்ன சொல்லிட்டாருன்னா, அவருக்கு அந்த 3000 தொல்கதையை யார் சொன்னா அப்படின்னா அது சிவபெருமான். இப்ப சிவபெருமானிடமிருந்து இந்த நூல்கள் எல்லாம் வருது, அதை நாம புரிந்து கொள்ளணும். அங்கிருந்து அப்புறம் நந்தியம்பெருமான், சனத்குமார மகரிஷி, வியாச மகரிஷி, அதன் பின்னர் சூத மகரிஷி என்று சொல்லி அந்த நூல் எவ்வாறு பிறந்தது, அது வந்தது அப்படிங்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதோட நாம நிறுத்திக் கொள்வோம். அந்த தீபாராதனை முடிந்த பின்னர் நாம் மீளவும் தொடங்கலாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே ஹர மகாதேவா. நம பார்வதீபதையே ஹர மகாதேவா. நாதனார் அருள்பெரு நந்தி தந்திட கோதிலாதுணர் சனற்குமரன் கூறிட பாதராயண முனிவகுப்ப ஓர்ந்துணர் சூதன் ஓதியது 3000 தொல்கதை. இந்த செய்யுள் மூலமாக இந்த கதையினுடைய மூலத்தை
சொல்லிவிட்டார். இதெல்லாம் என்னன்னா, நமக்கு ஒரு தமிழிலே சிறந்த சான்றோர் ஒருவர் இப்படிதான் இந்த கதை வந்தது அப்படின்னு இதை வந்து ஆத்தன்டிகேட் பண்ணி சொல்லியிருக்காரு. நிறைய புராணங்கள் அது இதெல்லாம் எழுதுறாங்க. என்ன குமுதம், பக்தி, கல்கண்டு, இப்படி கலைமகள், எல்லா புத்தகங்கள்லையும் நிறைய வரலாற்று விஷயங்கள் வருது. ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஆத்தென்டிசிட்டி இல்லை. ஏன் அது எங்கே இருந்து வந்தது, அதனுடைய மூலம் என்ன அப்படிலாம் இல்லை. அது மாதிரி அது தெரியாமல் நம்ம பல நேரங்கள் என்னென்னா உண்மை எது பொய் எது நமக்கு தெரியாமல் போயிடும். ஏன் அதுக்கு தான் இங்கே வந்து இந்த மாதிரியான நூல்களை நம்ம ஏன் இவர் அதனுடைய மூலத்தை சொல்லிட்டு வர்றார், எப்படி வந்து அந்த விஷயத்தை நான் எடுத்துட்டு வராருன்னு நம்ம பார்க்கணும். நான் எங்க இருந்து இந்த நூலை சொல்லுகிறேன், எந்த இடத்துலையுமே இந்த ஆத்தர் இருக்கிறார் இல்லையா, நம்முடைய ஆச்சாரியர் கச்சியப்ப சிவாச்சாரியார் ரொம்ப மிகுந்த பணிவோட முருகப்பெருமானுடைய அருளினாலே நான் இதை சொல்லுகிறேன், இதனுடைய மூலம் வடமொழியில இருக்கு, எல்லாத்தையும் இதை எப்படி சொல்லிட்டு வர்றாருன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. அது யாரிடமிருந்து எப்படி வந்தது, இதெல்லாம் ஆத்தென்டிகேட் இன்ஃபர்மேஷன். அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதை தான் நாம் நம்ப முடியும். என்ன அந்த அளவிற்கு இது ஒரு பெரும் கொடையை நமக்கு இந்த ஆசாரியர் செய்திருக்கிறார். அதன் பின்னர் நம்ம அடுத்த செய்யுளை பார்க்கலாம். சொல்லிய புராணமாம் தொகையுள் ஈசனை அல்லவர் காதைகள் அணையர் செய்கையுள் நல்லன விரித்திடும் நவைகள் மாற்றிடும் இல்லது முகமனால் எடுத்து கூறுமே. ரொம்ப முக்கியமான ஒரு செய்யுள், எல்லாரும் மனம் கொள்ள வேண்டிய ஒரு செய்யுள். எல்லாம் சொல்லியிருக்கிறார். சொல்லிய புராணமாம் தொகையுள், மேலே சொல்லிய புராணங்கள் எத்தனை? 18, 30 தொல்கதைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த 30 தொல்கதையுள் ஈசனை அல்லவர் காதைகள், சிவனை அல்லாத தேவர்களுடைய கதைகளும் இருக்கு. நான் ஏற்கனவே முதல் வகுப்பிலேயே சொல்லியிருக்கிறேன். அந்த 18 புராணங்கள்ல 10 புராணங்கள் சிவ புராணங்கள், ஏனைய 8 புராணங்கள் வந்து பிரம்மா, விஷ்ணு, சூரியன், அக்னி இவர்களை குறித்து செய்யப்பட்ட புராணங்கள். அந்த புராணங்கள்ல அவர் இந்த விஷயத்தை நாம தெரிந்து கொள்ளணும். அந்த புராணங்கள் அல்லவர் காதைகள் அணைய செய்கையுள் நல்லன விரித்திடும், மற்ற சிவபெருமான் அல்லாத தேவர்களை பற்றிய புராணங்கள்ல அவர்களுடைய செய்கைகளில் நல்லனவற்றை விரித்து கூறும். நவைகள் மாற்றிடும், அவர்களிடம் இருக்கக்கூடிய நல்லவை அல்லாத செயல்களை என்ன செய்யும்? சொல்லாது. நவைகள், நவைனா குற்றம் அர்த்தம். நவைகள் மாற்றிடும், நவைகளை சொல்லாது, குற்றங்களை சொல்லாது. இல்லது முகமனால் எடுத்து கூறுமே, அவர்களுக்கு இல்லாத சிறப்புகளை துதிவாத முறை, முகமன் கூறுதல் என்கின்ற முறையிலே எடுத்து கூறும் அப்படின்னு சொல்ற. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன இத வந்து இதுல சில மாற்று கருத்துகள் இருக்கலாம் சிலருக்கு. ஆனா ஆச்சாரியர் கச்சியப்ப சிவாச்சாரியர் இது இவ்வாறு சொல்லுகிறார். அதாவது அவர் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சிவபெருமானை பற்றிய புராணங்கள் தான் முழுமையாக உண்மையானவை. மற்றைய தேவர்களை பற்றிய புராணங்கள்ல அவர்களுடைய நற்செயல்களை மட்டுமே அது எடுத்து சொல்லுகிறது, மிகுதியாக எடுத்து சொல்கிறது. அவர்களிடம் இருந்த குற்றங்களை அது எடுத்து சொல்லவில்லை. அது மட்டுமே அல்லாமல் இல்லது முகமனால் எடுத்து கூறும், அவர்களிடம் இல்லாத சிறப்புகளையும் முகமன் கூறுதல் என்கின்ற அடிப்படையிலே எடுத்து சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. முகமன் கூறுதல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு நாட்டினுடைய ராஜா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாட்டினுடைய ராஜாவை வந்து இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரபு நம்ம தமிழ்நாட்டில் உண்டு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். ஆசிரியர் திருவள்ளுவரே அதற்கு சொல்லிட்டார் சான்று. எந்த ஒரு ராஜா முறை செய்து காப்பாற்றுகின்றானோ, தன்னுடைய நாட்டில் வாழக்கூடிய பிரஜைகளை, மக்களை வந்து உரிய முறையிலே முறை செய்து அரசு செய்து நிர்வாகம் செய்து காப்பாற்றுகின்றானோ அவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அந்த மக்களுக்கெல்லாம் அவனே கடவுள் என்று போற்றப்படுவான் என்று சொல்கிறார். அப்போ ஒரு மனிதனாக வாழக்கூடிய ஒரு ராஜாவை
அந்த ராஜா ஒரு நாள் என்றோ ஒரு நாள் மரித்து போவார் என்பது நமக்கு சர்வ நிச்சயமாக தெரியும். அப்படி மரித்து போகக்கூடிய ஒரு மனிதரை கூட நாம் என்ன சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னா, இறை என்று வைக்கப்படும். திருவள்ளுவர் சொல்லிட்டார் இல்லையா, அவனை இறைவன் நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்வதற்கு பேர் தான் துதிவாத முறை. முகமன் அதாவது இல்லாத, அதாவது மனிதனாக இருக்கக்கூடியவன் இறைவனாக இருக்க முடியாது. இருந்த போதிலும் முகமன் கூறும் பொழுது எப்படி சொல்லுகிறார்கள்னா, இறைவனே ஒப்பும் என்று சொல்லி சொல்லுகிறார். அதுபோல சிவபெருமான் அல்லாத தேவர்களுடைய கதைகளில் அவர்களில் பல இடங்களில் இறைவனே என்று சொல்லி அவர்கள் துதி செய்தாலும் அவையெல்லாம் முகமன் என்று சொல்லி இங்கே ஆசிரியர் தமது கருத்தினை பதிவு செய்கிறார். என நன்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. இல்லது முகமனால் எடுத்து கூறுமே, அவர்களிடம் இல்லாத சிறப்புகளையும் எடுத்து சொல்லி அவர்களை இறைவன் என்று அவைகள்லாம் முகமன் கூறும் முறையாக அவ்வாறு சொல்லும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்த சூழ்நிலை, பிறையணி சடை முடி பிறாந்தன் காதைகள் இறையுமோர் மறுவில யாவும் மேன்மையே மறைவல சான்றுள வாய்மையே அவை அறிஞர்கள் நாடியே அவற்றை காண்கவே. ரொம்ப பணிவா அந்த விஷயத்த அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பாங்கு ரொம்ப ரசிக்கத்தக்க ஒரு முறையில சொல்லியிருக்காரு. பிறையணி சடை மூடி பிரான் சிவபெருமான், பிறையை அணிந்திருக்கக்கூடிய சடாபாரத்தை உடைய பிரான், தன் காதைகள் அந்த சிவபெருமானை பற்றிய புராணங்கள், இறையுமோர் மறுவில, இறையுமோர் அப்படின்னா சின்ன அளவு கூட குற்றம் இல்லாதவை. இறையுமோர் மறுவில, மறுனா குற்றம். சிவபெருமானை பற்றிய புராணங்கள்ல இந்த மாதிரி நல்லது கூறும், நவைகள் மாற்றிடும், இல்லது முகமனால் எடுத்து கூறும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுப்பா. அது கொஞ்சமும் குற்றமே இல்லாதது. யாவும் மேன்மையே, அவற்றை சொல்லப்பட்ட விஷயங்கள் மேன்மை பொருந்திய விஷயங்களே. அதுக்கப்புறம் மறைவல சான்றுள, அதற்கு வேதங்களே சான்றாக உள்ளன. வாய்மையே அவை, அவை எல்லாமே உண்மை என்று சொல்லிவிட்டு அறிஞர்கள் நாடியே அவற்றை காண்கவே. இதை நான் சொல்லிட்டேன். அறிஞர்களாக இருக்கக்கூடிய நீங்கள்லாம் நிறைய நூல்களை கற்று உணர்ந்த வல்லுநர்கள், சான்றோர்கள், இவற்றை நீங்கள் நாடி கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஆராய்ந்து நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. நான் என்னுடைய ஆராய்ச்சினாலே இவற்றை எல்லாம் கண்டு நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அறிஞர்கள் நாடியே அவற்றை காண்கவே, இதை அறிஞர்களாகிய நீங்கள் கண்டுகொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் முடித்து விட்டார். இதன் மூலமா ஆசிரியர் சொல்ல வரக்கூடிய கருத்துக்கள் என்னன்னா, சிவபுராணங்கள் 10ம் சிறிதும் மறுவில்லாதவை, குற்றமில்லாதவை. அவற்றில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் துதிவாத முறையிலே அல்லது முகமன் கூறும் முகத்தானாக அவருக்கு சொல்லப்பட்ட துதிகள் அல்ல, அவையெல்லாம் உண்மையானவை அப்படின்னு சொல்றாங்க. ஏனைய தேவர்களுக்கு சொல்லப்பட்ட துதிகள் எல்லாமே துதிவாத முறையினாலே முகமனாக சொல்லப்பட்ட துதிகள் என்று சொல்லி இங்கே ஆசிரியர் சொல்கிறார். இதற்கு வேதங்களே சான்றாக உள்ளன. இவை எல்லாமே மேன்மையானவை, உண்மையானவை. இவற்றை அறிஞர்களாகிய நீங்கள் ஆராய்ந்து கண்டுகொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்தார். அதற்கு அடுத்த புவியினர் ஏனையர் புராணம் தேரினும் சிவகதை உணர்கிலர் எண்ணில் தீருமோ அவர் மயல் அரசனை அடைந்திடார் எனில் எவரெவராக்கமும் இனிது போலுமால். மறுபடியும் அந்த சிவபுராணத்தினுடைய பெருமையை தான் சொல்லுகிறார். புவியினர் ஏனையர் புராணம் தேரினும், இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் சிவபெருமான் அல்லாத தேவர்களுடைய புராணங்களை நன்கு தேர்ந்து கற்றாலும் சிவகதை உணர்கிலர் எண்ணில் தீருமோ அவர் மயல், சிவகதையாக இருக்கக்கூடிய புராணங்களை, சிவபுராணங்களை தெரியாவிட்டால் தீருமோ அவர் மயல். மயல்னா என்ன அர்த்தம்னா அவர்களுடைய அறியாமை. சிவபுராணங்களை படிக்காவிட்டால் அவர்களுடைய அறியாமை தீராது, நீங்காது. மற்ற ஏனைய தேவர்களுடைய புராணங்களை நீங்க என்ன படித்தாலும் சிவபுராணங்களை உணராவிட்டால் தீருமோ அவர் மயல், அவர்களுடைய மயல் தீருமோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா தீராது.
அரசனை அடைந்திடார் எனில் எவரவர் ஆக்கமும் இனிது போலுமா. ஒரு ஊமை சொல்றார். அது என்னன்னா, இந்த உலகத்தில் நிறைய பணம் வசதியுடைய மனிதர்கள்ல பல பிரிவுகள்ல நம்ம அவங்களை அடக்கலாம். இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒருவர் 1 கோடி ரூபாய்க்கு அதிபதியா இருக்கிறார், ஒருவர் 10 கோடி ரூபாய்க்கு அதிபதியா இருக்கிறார், ஒருவர் 100 கோடி ரூபாய்க்கு அதிபதியா இருக்கிறார், ஒருவர் லட்சம் கோடிக்கு அதிபதியா இருக்கிறார். இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவரவர்களுடைய அந்த செல்வத்தினுடைய வரம்புக்கு தகுந்தா போல அவர்கள் அனுபவிக்கக்கூடிய போகங்களும் வித்தியாசப்பட்டிருக்கும் இல்லையா? அப்படி இருந்தாலும் அரசனுடைய போகத்தை அனுபவிக்காதவர்கள், அவனுடைய ஆக்கத்தை சென்று பாராதவர்களுக்கு இந்த உலகத்திலே காணக்கூடிய செல்வந்தர்களுடைய போகமே பெரிய போகமாக தெரியும் அப்படின்னு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார் ஐயா. ஏனென்று சொன்னால் அரசனுடைய போகம் ஏனைய எல்லா செல்வந்தர்களுடைய போகத்தை காட்டிலும் மேலானதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அதுதான் அதிகாரம். மற்ற எல்லா செல்வந்தர்களுடைய அதிகாரமும் வரம்புக்குட்பட்டு இருக்கும். ஆனா அரசனுடைய அதிகாரம் முழுமையாக இருக்கும். ஆக அரசனுடைய அந்த அவனுடைய அந்த இது உலகியல் ரீதியாக அவர் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம். அரசனுடைய செல்வ வளத்தை காணாத ஒருவன் தான் கண்ட ஏனைய செல்வந்தர்களுடைய வளத்தை எல்லாம் என்ன செய்வான் என்று சொன்னால் இனிது என்று சொல்லுவான். ரொம்ப அருமையாக இருக்கிறது சொல்லுவான். ஆனால் எவன் அரசனுடைய பெரும் போகத்தை சென்று காண்கிறானோ அவனுக்கு தான் என்ன தெரியும்னா சிறிய சிறிய செல்வந்தர்களுடைய போகமெல்லாம் சிறுமை உடைத்துன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு உதாரணத்தை ஆசிரியர் மிக மிக அருமையான ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான உதாரணம் இப்ப நாம என்னுடைய நிலையில நான் இருக்கிறேன் அப்படின்னா ஒரு 1 கோடி ரூபாய் வச்சிருக்கிறவரே எனக்கு ஒரு பெரிய ஆள் தான் இல்லையா? இப்படி அவருடைய வாழ்வை பார்க்கும் பொழுது நான் சிறப்பான வாழ்க்கைன்னு நினைப்பேன். அவ்வளவே என்னுடைய அமைப்பு, அவ்வளவுதான். ஆனா இருக்கிறதுலே மிகுந்த செல்வ போகத்தை யார் அமைக்கிறார்கள்னா அந்த அரச பதவியில இருக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்கள். அவர்களுக்கு தான் எல்லாம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லுகிறார். அதுபோல ஏனைய தேவர்களுடைய புராணங்களை எல்லாம் தேடி கற்றவர்கள் அதுவே இனிமையானது என்று சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் அவர் சிவபுராணத்தை கற்காத காரணத்தினால். புவியினர் ஏனையர் புராணம் தேரினும் சிவகதை உணர்கிலர் என்னில் தீருமோ அவர் மயல் அரசனை அடைந்திடார் எனில் எவர் எவராக்கமும் இனிது போலுமால். இப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தின் மூலமாக இதை விளக்கியிருக்கிறார். அதன் மூலம் அந்த 3 பாடல்களுடைய முடிவு ஒண்ணுதான். என்ன அப்படின்னா சிவபுராணங்கள் தான் ஏனைய புராணங்களிலும் சிறந்தது, அவைதான் உண்மையானவை, அவை முகமனால் துதிக்கப்பட்ட விஷயங்கள் அதுல கிடையாது, வாய்மையானது, அவற்றுக்கு வேதமே சான்றாக உள்ளது. இதை அறிஞர் பெருமக்கள் உங்களுடைய ஆராய்ச்சி அறிவினாலே கண்டு துணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் நிறைவு செய்கிறார். அதற்கப்புறம் மங்கையோர் பங்குடை வான நாயகற்கு இங்குளபல புராணத்துள் எக்கவேல் புங்கவன் சீர்புகள் புராணம் ஒன்றுள அங்கதில் ஒரு சில அடைவில் கூறுவேன். மங்கையோர் பங்குடை வானநாயகன், மங்கையை ஒரு பாகத்திலே உடைய வானநாயகன். எப்படியெல்லாம் அந்த பெருமானை சுதிக்கிறதுக்கு அந்த வார்த்தைகளை எடுக்கிறாங்க பாத்தீங்களா? முன்னாடி என்ன சொன்னார்? பிறையணி சடை மூடி பிரான் தன் காதைகள் அப்படி சொல்றார். பிறையை தன்னுடைய முடியிலே அணிந்திருக்கக்கூடிய பிரான். இங்கே மங்கையோர் பங்குடை வானநாயகற்கு இங்குள பல புராணத்துள், இங்கே சொல்லப்பட்ட பல புராணங்களிலே சிவபெருமானை குறித்து சொல்லப்பட்ட பல புராணங்களில் எக்கவேல் புங்கவன் சீர்புகள் புராணம் ஒன்றுள, வேல்படையை தாங்கிய கடவுளாக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய கடவுளுடைய புகழை பாடக்கூடிய புராணம் ஒன்று உள்ளது. அங்கதில் ஒரு சில அடைவில் கூறுவேன். அங்கு அந்த அவருடைய பெருமையை பாடக்கூடிய புராணத்தில் ஒரு சிலவற்றை அடைவில் கூறுவேன், முறையாக சொல்லுவேன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் இருக்கு.
அங்கதில் ஒரு சில, அதை நான் முழுமையா சொல்லல சொல்லிட்டாரு. அந்த ஒரு சிலவற்றை தான் நான் சொல்ல போறேன். அது எப்படி விடுவேன், சும்மா களபுலான்னு சொல்லல. அடைவில் கூறுவேன், முறையாக சொல்லுவேன். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. புதுமையில் ஊர்வரன் புராண துற்றிடா கதையிலை அன்னது கணிதம் இன்றரோ அது முழுது அறையவர்க்கு அமைதற்பாலதோ துதியுறு புலமை சேர் சூதற்கு அல்லதே. புதுமையில் ஊர்பரன் புராணத்து உற்றிடா கதையிலை, புதிய மயிலை தனக்கு ஊர்தியாக கொண்டிருக்கக்கூடிய பரமனாகிய சுப்பிரமணிய கடவுளுடைய புராணத்திலே இல்லாத கதைகள் வேறு எங்கும் இல்லை. அன்னது கணிதம் என்று, கணிதம் என்று அர்த்தம், அதுக்கு கணக்கே கிடையாது. அதுல எல்லா விஷயங்களும் அதுல இருக்குன்னு சொல்ல வராது. அது முழுது அறைய, அந்த விஷயங்கள் அத்தனையும் சொல்லுவதற்கு இதற்பாலோ என்னால முடியுமா? முடியாது. துதியுறு புலைமை சேர் சூதற்கு அல்லதே, அதாவது ஆனா என்னால முடியாது, ஒருவரால் அது முடியும். அது யாருன்னா சூத மகரிஷி. பிறரால் நன்கு துதிக்கப்பட கூடிய புலமையை பெற்ற சூத மகரிஷியால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். என்ன மாதிரியான ஆட்களால் அதை சொல்ல முடியாது. அவருடைய புராணத்துல எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இங்கே இந்த புராணத்தினுடைய பெருமையை சொல்கிறார். இந்த புராணம் எப்படிப்பட்டதுன்னா தன்னகத்தை எவற்றையும் கொண்டது. காந்தமாகிய பெருங்கடலுள் கந்தவேள் பொந்திடு நிமித்தமும் புனிதன் கண்ணிடை ஏந்தல் வந்து அவுணர்கள் யாரும் அவ்வழி மாய்ந்திட அடர்த்ததும் மற்றும் கூறுவேன். நான் என்ன சொல்ல போறேன் இந்த கதையில அப்படின்னு சொல்றார். காந்தம் ஆகிய பெருங்கடலுள், காந்தம் ஸ்காந்த புராணம் ஆகிய பெருங்கடல், அது 18 புராணத்துல ஒண்ணு, அதுதான் இவர் சொல்ல வர. அந்த பெருங்கடலுள் கந்தவேள் போந்திடு நிமித்தமும், கந்தவேளாக இருக்கக்கூடிய குமாரக்கடவுள் போந்திடு நிமித்தமும் அவர் அவதாரம் செய்வதற்கான காரணம் என்ன, அந்த விஷயத்தை நான் சொல்ல போறேன். கந்தவேள் போந்திடு நிமித்தம், அவர் ஏன் அவதாரம் செய்தார், அதற்குரிய காரணம் அவசியம் என்ன, அந்த விஷயத்தை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் புனிதன் கண்ணிடை ஏந்தல் வந்து, புனிதனாக இருக்கக்கூடிய பரிசுத்தராக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கண்களில் நின்றும் தோன்றி அவதாரம் செய்து, ஆக அவருடைய அவதாரத்தை சொல்ல போறேன். அவதாரம் செய்வதற்குரிய காரணம் என்னன்னு சொல்ல போறேன், அவருடைய அவதாரத்தையும் சொல்ல போறேன். அதற்கப்புறம் அவுணர்கள் யாரும் அவ்வழி மாய்ந்திட, அதன் பின்னால் அவர் அவதாரம் செய்து அவுணர்களையெல்லாம், அவுணர்கள்னா அசுரர்கள், அசுரர்கள் எல்லாம் மாய்ந்திடும்படியாக என்ன செய்தார், அவர்களோடு யுத்தம் செய்து பொருது வென்றார். அப்படி செய்த அந்த யுத்தத்தை பற்றி சொல்ல போகிறேன். அதான் மாய்ந்திட அடர்த்ததும், அடர்த்தது என்று சொன்னால் அவரோடு சண்டை செய்து அவர்களை ஜெயித்தது, அந்த விஷயத்தை சொல்ல போகிறேன். மற்றும் அது தவிர்த்து சில விஷயங்களை சொல்ல போகிறேன். கூறுவேன், இவற்றையெல்லாம் நான் சொல்ல போகின்றேன். ஆக அதுல என்னென்ன சொல்லுகிறார், இந்த கதையிலே நான் என்னென்ன சொல்ல போறேன்னு முதல்ல இங்க என்ன சொல்லிட்டார். கந்தவேள் போந்திடு நிமித்தம், அவர் உற்பத்தியாவதற்கு, அவர் அவதாரம் செய்வதற்குரிய காரணம் என்ன. அசுரர்கள் வந்து தேவர்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப காலம் ஆட்சி செய்தாங்க, கொடுங்கோல் ஆட்சி. அத்துணை தேவர்கள், தேவ லோகங்களை எல்லாம் தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து தேவர்களை எல்லாம் சிறையில் அடைத்தார். அதுதான் காரணம். அவர்கள் ஏன் சிறையில் அடைபட்டார்கள் ஒரு காரணம் இருக்கு, அது தட்சகாண்டத்தில் பேசப்படுது. காரணத்துக்கு ஒரு காரணம், அந்த ரெண்டு விஷயத்தையுமே பேசுகிறார் இந்த பெரிய நூல்ல. அதான் கந்த வேள் போந்திடு நிமித்தம். அதற்கப்புறம் அவருடைய அவதாரம் நடந்த போது புனிதன் கண்ணிடை ஏந்தல் வந்தது, அவர் வந்த பகுதி, அது அவதாரம் செய்தார். அப்புறம் அவுணர்கள் யாரும் அவ்வழி மாய்ந்திட அடர்த்தது, அவர்களை யுத்தம் செய்து ஜெயித்தது. அதற்கப்புறம் மற்றும் என்ன அப்படின்னா அதுல வந்து தேவயானை திருமணம், வள்ளி திருமணம், விண்ணங்குடியேற்றல், தேவகாண்டம்னே ஒரு பகுதி வருது.
தேவர்கள் எல்லாம் விண்ணுலகிலே அவரவர்களுடைய பதவிகளில் கொண்டு போய் குடியேற்றினார். அதற்கு பின்னர் தேவயானையை திருமணம் செய்து கொண்டார். கடைசியில வள்ளி தேவியும் திருமணம் செய்தார். இதெல்லாம் மற்றும் அப்படிங்கிற பகுதியில அடங்கும். இவற்றையெல்லாம் நான் சொல்லுகின்றேன் சொல்லிட்டு, ஏதிலா கற்பம் எண்ணில சென்றன ஆதலால் இக்கதையும் அனந்தமாம் பேதமாகும் அப்பேதத்தில் உள்விரித்து ஓதுகாந்தத்தின் உண்மையை கூறுவேன். இப்போ இங்க ஒரு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இங்கே ஆசிரியர் சொல்லுகிறார். ஏதிலா கற்பம் எண்ணில சென்றன. இந்த கதை நடந்து நிறைய கற்பகாலங்கள் கடந்து போய்விட்டது. ஆதலால் இக்கதையும் அனந்தவான். அந்த காரணத்தினாலே, இந்த கால வேறுபாட்டால் இந்த கதைகள் அனந்தம் அப்படின்னு சொன்னார். அனந்தம்னா என்ன அர்த்தம்னா எண்ணில்லாததாக இருக்கு. ஏன்னா என்னுடைய காலங்கள் வேறுபட ஒரு கதையினுடைய மூலம் என்ன செய்கிறதுனா சிதைந்து போய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபார்மேட்ல அதை பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அது மாதிரிதான் அதைத்தான் இங்க சொல்லுகிறார். ஏதிலா கற்பம் எண்ணில சென்றன ஆதலால் இக்கதையும் அனந்தமாம். ஆகையினால் இந்த கதை என்ன ஆகிவிட்டதுன்னா பல கதைகளாக மாறிவிட்டது. பேதமாகும் பல பேதமாகும், பல்வேறு விதமான வேறுபாடுகளை தன்னகத்தை உடையதாக இருக்கிறது. அப்பேதத்தில் நல்ல முக்கியமானது, அந்த பேதங்களில் உள் விரித்து ஓது காந்தத்தின் உண்மையை கூறுகிறேன். எவ்வளவோ வேறுபாடோடு கூடிய கந்த புராணங்கள் அப்பொழுதே வழக்கத்தில் இருந்திருக்கிறது. இன்னைக்கு கூட அவங்க சொன்னாங்க, சனத்குமார மகர்ஷியே முருகனாக பிறந்தார்னு சொல்லப்படுகிறது அப்படின்னு. இதெல்லாம் அந்த அனந்தமாம் அப்படிங்கிற கேட்டகரியில தான் வருது. அப்படிப்பட்ட அந்த அனந்தம் கதைகள்ல உள் விரித்து ஓது காந்தத்தின் உண்மை கூறி, உண்மையான கந்த புராணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் சொல்லுவதற்கே எவ்வளவு ஒரு பெரிய அறிவாற்றல் வேண்டும். நான் சொல்வதுதான் உண்மை அப்படின்னு சொல்லணும்னாலே அது பெரிய ஞானம் வேணும். அவர் என்ன சொல்கிறார், நான் பல கற்பங்கள் கடந்து விட்ட காரணத்தினாலே இந்த கதையாகப்பட்டது பல பேதமுடையதாக மாறிவிட்டது. அவற்றில் உண்மையான கதை எதுவோ அதைத்தான் இங்கே நான் கூறுவேன், நான் இதை சொல்ல போகின்றேன் என்று சொல்லுகிறார். இதுல இந்த கற்பம் அப்படிங்கிறது என்னன்னா காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் எழுதி வச்சிருக்காங்க, நம்ம நல்லா தெரிந்து கொள்ளணும். இந்த விஷயத்தை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது மனிதனுடைய ஒரு வருடம் நமக்கு எல்லாம் தெரியும் 365 கால் நாள் அப்படின்னு நம்ம கணக்கிட்டு வச்சுக்கோம். 365 நாள் பிராக்டிகலி 365 நாட்கள் கொண்டிருந்து ஒரு வருஷம் மனுஷனுக்கு. மனிதனுடைய ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள். இங்க ஓராண்டு காலம் தேவலோகத்துல இஸ் ஈக்குவல் டு 1 டே, ஒரு நாள். அப்படி தேவர்களுடைய 365 நாள், 360 வச்சுக்கோங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 360 தேவ நாட்கள் கழிந்தால் அது தேவர்களுக்கு ஓராண்டு, அது ஒரு தேவ வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி 12,000 தேவ வருஷம் கடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு சதுர்யுகம் என்று சொல்லுங்க. ஒரு சதுர்யுகம்னா என்ன? சதுர்னா 4ன்னு அர்த்தம். 4 யுகங்கள் நம்முடைய நூல்களில் பேசப்படுகிறது. திரேதாயுகம், துவாபர யுகம், கிருதயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகங்கள் சேர்ந்த ஒரு தொகுதிக்கு தான் அந்த ஒரு செட், அதுக்கு தான் சதுர்யுகம் என்று சொல்லி நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த சதுர்யுகம் எவ்வளவு தேவ வருஷம் கொண்டதுன்னா 12,000 தேவ வருஷம் கொண்டது. 12,000 தேவ வருஷம். இப்படி 1000 சதுர்யுகம் சேர்ந்தா அது பிரம்மாவினுடைய ஒரு பகல் பொழுது. 1000 சதுர்யுகம் சேர்ந்தா பிரம்மாவினுடைய ஒரு பகல் பொழுது.
அப்படி பிரம்மாவினுடைய இரவு பொழுது ஒரு 1000 சதுரயுகம். ஏன்னா பகலும் இரவும் ஒரே கணக்கு தான். ஆக பிரம்மாவினுடைய ஒரு பகலும் ஒரு நாடும் சேர்ந்தா அது பிரம்மாவின் ஒரு நாள், அதாவது ஒரு இரவும் சேர்ந்தா. ஆக 2000 சதுர்யுகங்கள் கடந்தால் பிரம்மாவுக்கு ஒரு நாள். ஏன்னா 2000 சதுர்யுகம் கடந்துச்சுன்னா பிரம்மாவுக்கு ஒரு நாள். அப்படி பிரம்மாவுக்கு 360 நாள் கழிஞ்சுன்னா அவருக்கு ஒரு வருஷம். அவருக்கு வயசு ஒரு வயசு ஏறி. ஆனா அவர் நம்மள மாதிரி கிடையாது. பிறந்து பாலகனா இருந்து அப்படியெல்லாம் வரமாட்டார். பிறந்த உடனே முழு உருவத்தோட இருப்பார். சரியா? அதனால அவர் பிறந்த உடனே அவர் வேலையை ஆரம்பிச்சிருக்கு பிரம்மா. அப்படி அவருக்கு ஓராண்டு கழிந்தனா அவருக்கு ஒரு வயசு. இப்படி அவர் 100 ஆண்டு காலம் அவர் வாழ்வார். அப்படி 100 வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அவர் காலம் முடிந்து விட்டது, அவர் இறந்து விடுவார். சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு புதுசா ஒரு பிரம்மா வரும். அந்த பிரம்மாவை யார் உற்பத்தி பண்ணாரா? ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி உற்பத்தி பண்ணார். அப்ப நாராயணர் அதை விட வயசுல ரொம்ப அதிக காலம் வாழக்கூடியவர். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன, அவருடைய நாராயணருடைய காலத்துக்குள்ளே அவர் பல பிரம்மாக்களை பார்த்தார். பிரம்மா அவருடைய காலத்துல பல இந்திரர்களை பார்த்துருவார். சரியா? அப்படி பிரம்மாவினுடைய காலம் அப்படி சொல்லப்படுகிறது. அந்த பிரம்மாவினுடைய ஒரு பகலைத்தான் என்ன சொல்லுவாருன்னா ஒரு கற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மாவினுடைய ஒரு பகல் அது 1000 சதுர்யுகம். அது மனுஷ வருஷங்கள் எவ்வளவு அப்படின்னா நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா 432 கோடி மனித ஆண்டுகள். 432 கோடி மனித வருடங்கள் தான் பிரம்மாவோட ஒரு பகல். 432 கோடி வருஷம் ஒரு மனிதனால் வாழ முடிஞ்சதுன்னா அவனால் பிரளயத்தை பார்க்க முடியும். இல்லை, பிரளயத்தை பார்க்க முடியாது. அப்ப பிரளயம் நடக்கும். அந்த பிரளயம் நடந்து ஒரு 1000 வருஷம் என்ன ஆகும்னா எந்த உற்பத்தியும் நடக்காம அப்படியே இந்த உலகத்துல உயிர்கள்லாம் இல்லாமலே இருக்கு. ஏன்னா பிரம்மா தூங்கிட்டு இருக்க, படைப்பு தொழில் நடக்காது. அதனால ஸ்ரீமன் நாராயணர் என்ன செய்வார்னா படைப்பு தொழில் நடக்காதனால காத்தல் தொழில் தேவையில்லை. அவ்வளவுதான். அங்க ஒரு சம்ஹாரம் பண்ணிட்டு அமைதியா அவர் ஒரு ரெஸ்ட், எல்லாருமே ஒரு ரெஸ்ட். அது நாராயணருக்கு ஒரு டீ டைம் மாதிரி ஒரு சின்ன கேப். அப்போ போய் ஒரு டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட். வேற அவருக்கு பிஸ்னஸ் கிடையாது, நோ பிஸ்னஸ். மறுபடியும் பிரம்மா எந்திரிச்சிட்டாருன்னா அவர் he will start his business. அவரும் தன்னுடைய காத்தல் தொழிலை செய்ய வேண்டும். பிரம்மா வந்த உடனே மறுபடியும் தன்னுடைய படைப்பு தொழிலை ஆரம்பிப்பார். இருக்கட்டும். இப்போ இந்த பிரம்மாவினுடைய ஒரு பகல் இருக்கு, அதான் ஒரு கற்பம். அந்த கற்பம்ங்கிற வார்த்தை இங்க பயன்படுத்தி ஏதிலா கற்பம் எண்ணில சென்றன. ஒரு கற்பத்துக்கே 432 கோடி மனித வருடம். அப்படிப்பட்ட அந்த வருடங்கள் எண்ணில கணக்கில்லாத கற்பங்கள் கடந்து போய்விட்டது. எது? இந்த கதை நடந்தது பின்னாடி சொல்றது. ஆகையினால கதையும் அனந்தமாம். ஆகையினால் என்ன செய்யுது? அந்த கதையிலே பல்வேறு விதமான பேதங்கள் உருவாக்கிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு கற்பம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு கற்பத்தை தான் என்ன செய்வார்கள்? 14 மனுக்கள் அதிகாரம் பெற்று இருப்பாங்க. அந்த மனுக்களுடைய அதிகாரம் தான் மனுவந்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நாம வாழக்கூடிய கற்பத்துக்கு பேரு ஸ்வேதவராக கல்பம் அப்படின்னு. ஸ்வேதவராக கல்பம்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, தமிழ்ல கற்பம். ஸ்வேதவராக கல்பம்ங்கிறது எப்படின்னா, அந்த கல்பம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரளயம் நடந்து பூமி ஜலத்துக்குள்ள இருந்தது. அப்போ ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி வராக உருவம் எடுத்து அந்த பூமியை ஜலத்திலிருந்து வெளியே எடுத்தாங்க. அதனால இந்த கற்பத்துக்கு பேரு ஸ்வேதவராக கல்பம். இதுல 14 மனுவந்தரங்கள் இருக்கு. அதாவது 14 மனுக்கள் தங்களுடைய ஆட்சியை செய்வார்கள் சொல்லப்படுது. அதுல ஒரு மனு தான் வைவஸ்வத மனு அப்படின்னு அவருக்கு பேர். அந்த மனு தான் இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. வைவஸ்வத மனுவந்திரம் அப்படின்னு. இந்த வைவஸ்வத மனுவந்திரம் கழிஞ்சது போக இன்னும் நிறைய மனுக்கள்லாம் ஆட்சி செய்ய போறாங்க. அதெல்லாம் முடிஞ்சாதான் பிரம்மாவுக்கு ஒரு பகல் முடியும். இப்பொழுது இருக்கக்கூடிய பிரம்மா ஒரு ஆசிரியர் எழுதியிருக்கிறார், ஆர்மோனாவலர் என்பவர். அவர் ஒரு சிறந்த அறிஞர். இப்பொழுது வாழக்கூடிய பிரம்மாவினுடைய வயசு 51ன்னு எழுதியிருக்கிறார். அதுல அவர் 51 வயது கழித்து புறப்பட்ட முதல் பகல் பொழுதுல நாம இப்போ இருக்கிறோம். கிட்டத்தட்ட அதுல ஒரு பாதி பகல் பொழுது கழிஞ்சு போச்சு.
ஏன்னா இந்த வைவஸ் நம்முடைய முன்னோர்கள் இந்த மாதிரி ஸ்வேதவராக கல்பம் வைவஸ்வத மன்வந்திரம் எழுதியிருக்கிறதுனால அதை வைத்து அவர் அவ்வாறு சொல்லியிருக்கிறார். அப்படி கற்பகாலங்கள் பல கடந்து விட்ட காரணத்தினாலே இந்த கதைகளும் எண்ணில்லாததாக, அதாவது பேதம் பல பேதங்களை உடையதாக மாறிவிட்டன. அவற்றில் உண்மையை மட்டுமே நான் இங்கே கூறப்போகின்றேன் என்று சொல்லி இங்கே ஆசிரியர் இதனை நிறைவு செய்கிறார். ஆக்சுவலா அந்த பகுதி அந்த பாட்டை நிறைவு செய்து விட்டால், நான் இன்னைக்கு என்னன்னா வேலை நாள் என்கின்ற காரணத்தினாலே என்னால் இந்த பாடல்களை எல்லாம் எடுத்து எழுத முடியவில்லை. அதனால என்ன பண்ணிட்டேன், நம்மளும் ஒரு மாடர்னான ஒரு மெத்தடுக்கு மாறணும் இல்லையா. அந்த பகுதி இருக்கக்கூடிய இன்னும் சில செய்யுளை நம்ம பார்க்கலாம், எழுதி வைக்க முடியாம போய்விட்டதுனால அதை மட்டும் நம்ம வாசிச்சு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக அந்த காந்தத்தினுடைய உண்மை பகுதியை நான் உங்களுக்கு எடுத்து சொல்வேன், நீங்க சொல்லிட்டு ஆசிரியர் அதுக்கடுத்த செய்யுளை நாம் பார்ப்போம். முன்பு சூதன் மொழி வடநூற்கதை பின்பியான் தமிழ் பெற்றி இச்சப்புகே என்பயன் என்னவி இந்தமிழ் தேசிகர் நன்புலத்தவை காட்டு நயப்பரோ. முன்பு சூதன் மொழி வடநூல் கதை, சூதமாமுனிவர் வடமொழியிலே சொன்ன இந்த புராணத்தை, பின்பு யான் தமிழ் பெற்றியில் செப்புகேன், நான் தமிழிலே சொல்ல புகுகின்றேன், தமிழ் நடையில் பாட போறேன். எதற்காக? ஏற்கனவே தான் வடமொழியில பண்ணிட்டாங்களே, நீங்க தமிழ்ல செய்ய போறீங்க என்ப எண்ணில் என்ன காரணத்தால் நீங்க ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். என்ன பதில் சொல்லுவேன்? தமிழ் தேசிகர் நன்புலத்தவை காட்டும் நயப்பரோ நயப்பரோ. தமிழ் புலவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுடைய நல்ல அறிவின் கண்ணே அவற்றை புலப்படுத்தும் விருப்பம்தான். என்ன, தமிழ் புலவர்கள் வடமொழியிலே வல்லுநர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா தமிழிலே சிறந்தவர்களா இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் நான் இந்த இந்த நூலினுடைய அருமையை எடுத்துக்காட்ட வேண்டும் என்று விரும்பினேன் அப்படின்னு சொன்னார். இதுல ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த ஆசிரியர் முருகப்பெருமான் இதை அடியெடுத்து கொடுத்தார். அவருடைய சரித்திரத்தை பார்த்தோம். அவர் அடியெடுத்து கொடுத்து இந்த நூலை செய்ய வேண்டும்னு சொல்லி அவர் தான் கட்டளையிட்டால், அதன் பின்னர் தான் இவர் செய்தார்னு பார்க்கணும். முருகப்பெருமான் எனக்கு கட்டளையிட்டார், அதனால நான் இந்த நூலை சொல்றேன், அதுதான் இது என் பயன்னு என்கிட்ட கேட்காதீங்கன்னு அவர் எது செய்யலைன்னா தன்னுடைய கடமையை அங்கேயே விடலை. இந்த தமிழ் மொழியிலே இருக்கக்கூடிய அறிஞர்களுடைய மனத்திலே இந்த நூல் புலப்பட வேண்டும் என்பதற்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னா முருகப்பெருமான் அதற்காக தான் இவருக்கு அந்த கட்டளை இட்டிருக்கிறார். ஏன்னா அந்த நூல்ல தமிழ் வடமொழியில ஏற்கனவே இருக்கிறது, அதை ஏன் தமிழ்ல செய்யணும் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப ரொம்ப வெளிப்படையானது தானே. முருகப்பெருமான் அதை ஏன் செய்ய சொல்லணும்னா, தமிழிலேயே வாழக்கூடிய அறிஞர்கள், தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் எல்லாம் அவற்றை நன்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படின்னு சொல்லி சொன்னார். அதன் பின்னர் தோற்றம் ஈரிந்தி தோற்றிய சூர்பகைக்கு ஏற்ற காதைக்கு எவன் பெயர் என்றிடினாற்றும் ஐம்புலத்தாறு மேலையோர் போற்று கந்த புராணம் அதென்பதே. இந்த நூலுக்கு என்ன பேருன்னு ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். தோற்றம் ஈறு இன்றி தோற்றிய சூர்பகை. சூர்பகை என்பது முருகப்பெருமானை இங்கே குறிக்கிறது. சூரர்களுக்கு பகையானவர் அப்படின்னு அர்த்தம். தோற்றம் ஈறு இன்று தோற்றிய சூர்பகை. ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு கடவுள் தோன்றினார். அந்த முருகப்பெருமானுக்கு ஏற்ற காதை, அவருடைய இந்த நூலுக்கு பெயர் எவன் பெயர் என்று என்ன பெயர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன பெயர் நான் சொல்லுகிறேன். ஆற்றும் ஐம்புலத்து ஆறு சென்மேலையோர். ஐம்புலன்களை வென்ற பெரியோர்கள் வியந்து போற்றுகின்ற கந்த புராணம் அது என்பதே.
இந்த நூல் கந்தபுராணம். அதுக்கு பேர் அது கந்தபுராணம்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாருன்னா, ஐம்புலத்தை வென்ற பெரியோர்கள் போற்றுகின்ற கந்தபுராணம் என்று சொல்லி சொல்கிறார். ஆக இந்த நூலுக்கு ஆசிரியரே பேரிட்டு கந்தபுராணம் என்று சொல்லியிருக்கார். ஆக எப்படி ஆசிரியர் எடுத்துட்டு வராருங்கிறது சொல்ல வரேன். இந்த நூலை நான் எங்கே இருந்து இதை எடுத்து செய்கிறேன், இந்த நூலினுடைய மூலம் என்ன, இந்த நூலை ஏன் தமிழில் செய்கிறேன், எல்லாவற்றையும் சொல்லி இந்த நூலுக்கு என்ன பெயர் அதையும் இங்கே சொல்லியிருக்காரு. இந்த நூல்ல என்ன கண்டென்ட்ங்கிறதையும் சொல்லிட்டாரு. இதுக்கு முந்தைய செய்யுள்ள நம்ம பார்த்தோம். அந்த கந்தவேள் போந்தது அதெல்லாம் சொன்னார் இல்லையா, அதையெல்லாம் சொல்லிவிட்டு இங்கே அதற்கு பெயரையும் சொல்லி விடுகிறார். இப்படித்தான் அந்த நூலை செய்ய வேண்டும். ஒரு நூலை செய்யக்கூடிய ஆசிரியர் முழுமையாக அவற்றை பற்றிய செய்திகளை எல்லாம் சொல்லிடும். அதை இதன் மூலமா நம்ம அதை வாழ்ந்து விடலாம். பகுதி கொண்டிடும் பாக்கள் இனத்தில் முள் மிகுதி கொண்ட விருத்த தொகைகளால் தொகுதி கொண்டிடு சூர்களை சாய்த்தவன் தகுதி கொண்டதனிக்கதை சாற்றுகேன். இந்த நூலில் நான் எடுத்துக்கொண்ட பாவகை என்ன என்று சொன்னால் விருத்தப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்ப நமக்கு அதை பற்றி பெரிய சம்சயம் இல்லை, என்ன பாவா இருந்தாலும். ஆனா அறிஞர்களுக்கு அவர் அரங்கேற்றும் பொழுது என்ன பாவகைன்னு சொல்ற. தமிழிலே பாவகை இருக்கு. வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பான்னு. நீங்க பழைய தமிழ் காப்பியங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆசிரியப்பாக்கள். இப்ப சிலப்பதிகாரம் தான் ஆசிரியப்பா தான், முழுக்க முழுக்க ஆசிரியப்பால தான் இருக்கு. மணிமேகலையும் ஆசிரியப்பா தான். இப்படித்தான் நூல்கள்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுல முதல்ல புதுமையாக செய்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சீவக சிந்தாமணி எழுதிய திருத்தகத்தை. அவர்தான் முதல்ல விருத்தப்பா அப்படின்னு ஒண்ணு பெரிய காப்பியத்தை செய்வதற்கு பயன்படுத்தினார். அவ்வளவு அருமையான ஒரு நூல். தமிழினுடைய சுவையை தெரிந்து கொள்ள அதை படிக்கலாம்னு சொல்றாங்க. அதற்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாமே என்ன செய்தார்கள், அந்த விருத்தப்பா என்கின்ற பாவையே தன்னுடைய நூலுக்கு பயன்படுத்தி கொண்டார்கள். அதாவது கம்பராமாயணத்தை எழுதிய கம்பரும் என்ன செஞ்சிருக்கா, விருத்தப்பாக்கள்ல தான் நம்முடைய நூலை செய்யும். நிறைய விருத்தப்பாக்கள்ல தான் செய்திருக்கிறார். இந்த ஆசிரியரும் நான் என்ன செய்கிறேன்னா விருத்தப்பாக்கள்ல தான் செய்கிறேன் என்னுடைய நூலை என்று இங்கே சொல்லுகிறார். இதுக்கு மேல அதுல நம்ம அதுதான் இங்க பகுதி கொண்டிடும் பாக்களின் இனத்தில் உள் மிகுதி கொண்ட விருத்த தொகை, மிகுதியாக விருத்த தொகையைத்தான் நான் பயன்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்லி இங்கே ஆசிரியர் சொல்லிவிடுகிறார். அதுக்குள்ள நம்ம நிறைய அந்த பாவினங்கள்லாம் முழுக்க இலக்கணம், அந்த பகுதியை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம், வேண்டாம். இலக்கணம்லாம் இருக்கு. செந்தமிழ்க்கு வரம்பன செப்பிய முந்து காஞ்சியின் முற்றுணர் மேலவர் கந்தன் எந்தை கதையினை நூன்முறை தந்திட நத்தமியன் இயம்புகேன். செந்தமிழ்க்கு வரம்பன செப்பிய முந்து காஞ்சி. செந்தமிழ் பாஷைக்கு, அதாவது தமிழ் மொழிக்கு, அந்த மொழியிலே வல்ல பெரியோர்கள் வாழக்கூடிய செந்தமிழுக்கு வரம்பே இங்கதான் இருக்கு. அப்படின்னு என்ன, தமிழுக்கு இலக்கணமே எங்க இருக்கிறதுன்னா காஞ்சிபுரத்தில் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழிலே சிறந்த பெரியோர்கள் எல்லாம் வாழக்கூடிய காஞ்சிபுரத்திலே நான் என்ன செய்கின்றேன், இந்த சரித்திர நூலை நான் பாடுகின்றேன். பாடக்கூடிய இடத்தையும் இங்கே சொல்லுகிறார். இதெல்லாம் பிற்காலத்துல வர்றவங்களுக்கு இந்த நூலை படிக்கும் பொழுது அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறார். நான் எங்க பாடினேன், என்ன பாவகையில பாடுறேன், எல்லாத்தையும் சொல்லிட்டே வர்றார். இதுக்கு பேர் தான் அந்த அவையடக்கத்துல இவ்வளவு விஷயங்களையும் சொல்ல. இது போக பாயிரப்படலம்னு இன்னொன்று இருக்கு. அதுலயும் இன்னும் நிறைய விஷயங்கள், கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. அது வரும்பொழுது நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் இந்த செய்யுளோட இந்த அவையடக்கம் என்கின்ற பகுதி நிறைவு செய்யப்படுகிறது. வெம்பு சூர் முதல் வீட்டிய வேற்படை நம்பிகாதையை நற்றமிழ் பாடலால் உம்பர் போற்ற உமையுடன் மேவிய கம்பர் காஞ்சியில் கட்டுரை தேனியான். இந்த நூலை நான் எங்கே அரங்கேற்றினேன் என்று சொன்னால் அது காஞ்சிபுரத்தில் அரங்கேற்றினேன்.
அரங்கேற்றத்தையும் நான் கட்டுரைத்தேன் அப்படின்றதன் மூலமாக, அந்த சொல் மூலமாக அரங்கேற்றின இடமும் காஞ்சிபுரம் என்று சொல்லி இங்கே இந்த அவையடக்கத்தை ஆசிரியர் நிறைவு செய்கிறார். இதோடு நம்ம இந்த வார சிந்தனையை நிறைவு செய்வோம். இதோடு அவையடக்கம் என்கின்ற பகுதி முற்று பெறுகிறது. இதற்கு பின்னால் ஆற்றுப்படலம் இருக்கிறது. ஆற்றுப்படலத்தை நாம் அடுத்த சிந்தனைகளை செய்வோம். இப்பொழுது என்ன நான் நினைச்சிருக்கிறேன் அப்படின்னா, எல்லா பாடல்களையும் கண்டிப்பாக வாசித்து விட வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். அதன் மூலமாக இந்த ஒரு அருமையான செம்மையான இந்த நூலை வந்து ஒரு முறை வாசித்த ஒரு பலன் எனக்கு கிடைக்கும். அதை ஒரு முறை 10,000 சொச்சம் பாடல்கள் இருக்கு. அதனால அதை வாசித்த ஒரு பலன் எனக்கு கிடைக்கும், அதை கேட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால என்ன செய்வோம்னா, இதற்கு மேல இப்போ இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 14 செய்யுள் நாம் சிந்தனை பண்ணியிருக்கோம். வேகமா போயிருக்கோம். ஏன்னா இந்த பகுதி ரொம்ப வேகமா போகலாம். அது போலவே ஆற்றுப்படலம், இதெல்லாம் நாட்டுப்படலம், நகரப்படலம், அதுக்கப்புறம் பாயிரப்படலம், 4 படலம் இருக்கு. அதுவும் இது மாதிரியே நாம் வேகமாக செய்யுளை வாசித்து அதனுடைய பொருளை அப்படியே வேகமாக சொல்லிட்டு நம்ம போவோம். அதை நிறைவு செய்த பின்னர் தான் உற்பத்தி காண்டம் ஆரம்பிக்கிறது. அங்கேதான் நம்ம வந்து அந்த கந்தபுராண பகுதிக்குள்ளேயே நாம் அங்கேதான் நுழைய போகிறோம். இந்த பகுதி மட்டுமே, இப்போ அதற்கு முன்னால் இருக்கிற பகுதியே கிட்டத்தட்ட இன்னொரு 250 செய்யுள். அதை நம்ம பார்த்தோம். அதுக்காக நம்ம மலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேகமாக அவற்றை நாம் சிந்திப்போம். அதற்கு எல்லாம் வல்ல அந்த முருகப்பெருமான் திருவுருள் செய்ய வேண்டும். அவரிடம் அந்த விண்ணப்பத்தை வைத்துக்கொண்டு இத்துடன் இந்த உரையினை அங்கே நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறு செய்தனி வேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேளேறிய மங்கை வாழ்க, யானிதன் அணங்கு வாழ்க, மாறி இலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வான்மிகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க, குறையிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வெள்ளி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக, உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. 4,200 ரூபாய்க்கு கிரி ட்ரேடிங்கே விற்பனை செய்கிறது. அதில் போய் கூட நீங்கள் வாங்கலாம். அது அது முடிந்ததுன்னா நீங்கள் வாங்கலாம். இல்லை அதனுடைய மூலம் மட்டும் தனியாக ஒரு நூல் போட்டுருக்குறாங்க, அதை தான் நான் விசாரிச்சு கேட்டிருக்கிறேன். அது வந்துச்சுன்னா அது வந்து 3 பகுதியாக இருக்கு. இந்த 3 நூல் மட்டும் 3 பகுதியாக அல்லது ஒரு நூலாக வந்திருக்கான்னு தெரியல. ஆமாம் ஆமாம், நீங்கள் அழகாக பார்க்கலாம், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அது வந்து கிட்டத்தட்ட 1,200 ரூபாய் மதிப்புடைய புத்தகமாக வெளியிட்டிருக்குன்னு பார்த்தேன். நான் வேணா அது வந்து கொஞ்சம் விசாரிச்சு சொல்றேன். திருப்பனந்தாள் மடத்துல வந்து போட்டிருக்கிறாங்க, பல வருஷங்களுக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடியே என்னமோ போட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த புத்தகம் இப்போ வந்து எங்க நான் தேடி தேடி கேட்டுட்டேன், நிறைய இடங்கள்ல கிடைக்க மாட்டேங்குது. அந்த புத்தகமும் வாங்கலாம். அது நல்ல அருமையான புத்தகம், மூலம் மட்டும். இப்போ